இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். பேப்பர் ட்ரேடிங். இந்த பேப்பர் ட்ரேடிங்கை வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து எஃபெக்டிவாக பண்ணுறது, இதிலிருந்து எப்படி நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதை தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலாக இருக்கும். இந்த மாதிரி வாலடைல் மார்க்கெட்டில் உங்கள் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு உடனே லூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ பிகினராக இருந்தால் கண்டிப்பாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணியே ஆகணும். இது பிகினர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டூல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுறதுக்கு. இதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் வேணும். இது இல்லைனா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடிங் வியூவோட சார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமேலு கீழே பாட்டமில் இருக்க டேப்பில் ட்ரேடிங் பேனல்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் பேப்பர் ட்ரேடிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப்பில் கனெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கனெக்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ வந்து உங்களோட ட்ரேடிங் வியூவில் பேப்பர் ட்ரேடிங் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. பொசிஷன்ஸ் வந்து உங்களோட எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸ் வந்து உங்களோட எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ், ஹிஸ்ட்ரி வந்து உங்களோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, எல்லா ஹிஸ்ட்ரியுமே, அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் ஆர்டரோட ஹிஸ்ட்ரி மட்டும், ட்ரேட் ஜேர்னல் வந்து நீங்கள் பண்ண எல்லா மாடிஃபிகேஷன் உங்கள் ஆர்டரில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உங்களோட டோட்டல் பேலன்ஸ், எக்விட்டி வந்து உங்கள் ப்ராஃபிட்டோட சேர்த்து காட்டுது, ஓப்பன் ப்ராஃபிட் வந்து அந்த எக்ஸிக்யூட் ஆர்டரோட ப்ராஃபிட் லாஸ் காட்டுது. இந்த பேப்பர் ட்ரேடிங் ட்ராப் டவுன் கீழே பார்த்தீங்கன்னா கமிஷன் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்கள் எக்ஸ்சேஞ்சோட கமிஷனை போட்டுக்கோங்க. பைனான்ஸ்க்கு வந்து 0.04, நான் வந்து அதை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வேறு ப்ரைஸ்னால் அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த ட்ராப் டவுனில் ரீசெட் பேப்பர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆக்சுவல் பேலன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. எனக்கு வந்து யூஸ்வலாக நான் ஒரு 100K ட்ரேட் பண்ணுவேன், அதனால் அதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து 250 100 இல்லை $2,500 எவ்வளோ நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களோ அதை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரியல் டைம் ப்ரெஷர் இருக்கும். ஏன் பேப்பர் ட்ரேடிங் வந்து ட்ரேடிங் வியூவில் பண்ணுறோன்னா, இது எல்லாமே ரியல் டைம் ப்ரைஸ். இது வந்து எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ், அந்த வாலட்டிலிட்டி அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் அதில் அப்படியே ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து மணியை லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே இதில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ உங்களோட சார்ட்டில் ரைட் சைட் பேனலில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் நேரம் இருக்கும். அதுதான் உங்களோட பேப்பர் ட்ரேடிங் பிளேஸ் ஆர்டர் செக்ஷன். இங்கே தான் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் பைனான்ஸில் இருக்க பிட்காயின் சார்ட்டில் இருக்கேன். ஸோ அதோட மார்க்கெட் டேட்டா தான் இருக்குது. இதில் வந்து நான் வந்து என்ன வேணால் பண்ணலாம், செல் பை எது வேணால் பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டரா இல்லை லிமிட் ஆர்டரா இல்லை எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த ஆர்டருக்காக வந்து செல் பண்ணி அதை லிமிட் ஆர்டரில் செட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேயே நான் வந்து ஒரு ஷார்ட் பண்ண போகிறேன். அப்படி கணக்கு வச்சுக்குவோம். ஃப்யூச்சரில் நம்ம ஷார்ட் பண்ணுறோம்ல அது மாதிரி. குவான்டிட்டி வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எவ்வளோ டோட்டல் குவான்டிட்டி இருக்குமோ அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஃப்யூச்சராக பார்க்குறேன். இதில் வந்து லெவரேஜ் எடுக்கிற ஆப்ஷன் இல்லை. அதனால் பிப்ஸ் வந்து பெர்சன்டேஜ் டு பாயிண்ட், இது வந்து 4xல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து டாலர் கணக்கில் இருக்கும். ஸோ டெசிமலில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நாம் டெசிமல்லாம் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து $100 $200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிப்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் டேரெக்டாக ப்ரைஸை வந்து மாடிஃபை பண்ணுறேன். என்னோட டேக் ப்ராஃபிட் ப்ரைஸை நான் டேரெக்டாக 40,100க்கு வந்து வச்சுடுறேன். இப்போ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ப்ரைஸ் ரீச் ஆனோடனே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இது எல்லாமே வந்து நம்மளோட பேப்பர் ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் பேனல் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ஆர்டர் செக்ஷனில் இது எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்னால அப்படியே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது நான் லிமிட்டில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகணும். அது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே வந்து பொசிஷன்ஸில் காட்டும். ஆல்ரெடி பொசிஷனில் நான் ஒரு ஓப்பன் ஆர்டர் வச்சுருக்கேன் XRP. இதை வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 2000 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் வச்சு அந்த ஷார்ட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் குருட்டாம்போக்கில் வந்து மேலே கீழே வாங்குறது விற்கிறது இதை பண்ணாதீங்க. அதில் எந்த யூஸுமே கிடையாது. பேப்பர் ட்ரேடிங் பியூர் அண்ட் பியூர் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி ட்ரேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து லாக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்க முடியும். ஸோ நம்ம ரியல் மணி போடும் போது நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். இப்போ பேசிக் லே அவுட்டை பார்த்துட்டோம். இப்போ எப்படி இதை ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணி நம்ம கற்றுக்கணுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இச்சிமோக்கு க்ளவுட் பார்த்துருவோம். இதை ஏன்னா நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம் நம்மளோட லைஃப் ட்ரேட்லேயே. அதாவது இதை வந்து ப்ரைஸ் மேலே இருந்தால் சப்போர்ட் ஆகவும், ப்ரைஸ் வந்து க்ளவுடுக்கு கீழே இருந்துச்சுன்னா க்ளவுடை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ ட்ரை பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படின்னா, இப்போது பாருங்கள், ப்ரைஸ் வந்து க்ளவுடுக்கு மேலே பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே க்ளவுடுக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணுது. ஸோ க்ளவுடு தான் வந்து இப்போ சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ க்ளவுட் இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணுறேன், அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஷார்ட் ஆர்டரிங் என்ட்ரு ஆகலாம். என்ட்ரானா அது எப்படி போகுதுன்னு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இது நம்ம வந்து 0 to hero சீரீஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ இதில் வந்து நான் EMA 50
அப்புறம் இஎம்ஐ 100, அப்புறமேல் இஎம்ஐ 200 இது 3 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்னா, இது எல்லாத்தையுமே சேம் நம்ம இச்சிமோக்கு பண்ண மாதிரி தான். ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா சப்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணோடனே அடுத்த சப்போர்ட் அதை டச் பண்ண வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ரைஸ் பாருங்கள், இங்கே புல்லிஷாக இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்து இஎம்ஐ 50 தான் இருக்கும். இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இஎம்ஐ 100 இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் ஷார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை வந்து அந்த இடத்துல மறுபடியும் இஎம்ஐ 100ல் நீங்கள் லாங் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் நம்ம ட்ரா பண்ணி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பாருங்கள், இந்த ரைசிங் வெட்ஜை அழகாக இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணி அது இஎம்ஐ 200 டச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இந்த ரைசிங் வெட்ஜை வந்து நான் ஹை லோ கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் ஆர்எஸ்ஐ. இதில் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு ப்ளேஸஸை மட்டும் நீங்கள் லாங் பண்ணி ஸ்கேல் பண்ணலாம், இல்லை ஷார்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறமேல் இருக்கிறது வந்து எம்ஏசிடி. இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் எப்படி பண்ணலான்னா, டைவர்ஜன்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கிராஸ் ஓவர் எம்ஏசிடியும் சிக்னல் லைனும் கிராஸ் ஓவர் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட்டும் லாங்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபியூரி இண்டிகேட்டர். இதில் நம்ம பார்த்த எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், அதை லாக் பண்ணி கற்றுக்கணும் நீங்கள். நான் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறேன்னா, இதில் அந்த க்ளவுட் பிரேக் ஆகிற இடத்துல உங்களுக்கு இஎம்ஐ 35 கலரும் மாறுங்க பாருங்கள். க்ரீனில் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதில் என்டர் ஆகி அந்த க்ரீன் லைன் மறுபடியும் ரெட் லைனாக மாறுற இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ அந்த க்ரீன் வந்து டெய்லியில் ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரைஸுக்கு நேராக இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு 100 குவான்டிட்டி போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். டைப் பண்ணிட்டு டேக் ப்ராஃபிட் வந்து நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து அந்த க்ளவுடுக்கு கீழே வச்சிடுறேன். க்ளவுடோட எண்டில் டச் பண்ணுற மாதிரி, அந்த சப்போர்ட் அதை டச் பண்ணுற மாதிரி நான் அந்த இடத்துல என் ப்ராஃபிட்டை நான் வச்சுக்கிறேன். ஸோ 0.058 வச்சுட்டு செட் பண்ணிட்டேன். இவ்வளோ சிம்பிள். நீங்கள் அந்த கரண்ட் ப்ரைஸ்க்கு நேராக ஹோவர் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் போதும். இப்போ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா 4 தான். ரியல் டைம் ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம ரியல் டைம்லேயே ட்ரேட் பண்ணுறோம். அந்த வாலட்டிலிட்டி அப்படியே இருக்கும். டெஸ்ட் நெட்டில் அது கண்டிப்பாக இருக்காது. அப்புறமேலு செகண்ட் வந்து ஜீரோ ரிஸ்க். இதுக்கு ரிஸ்க்கே இல்லை. நம்ம வந்து என்ன, ஏன்னா இதுக்கு வந்து வேல்யூவும் கிடையாது. 3வது முக்கியமாக நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபர்ஸ்ட் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருப்பி ட்ரை பண்ணி அதில் இருக்க மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4th கண்டிப்பாக இதில் புதுசாக நம்ம நிறையா கற்றுக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மெயினாக நீங்கள் வந்து இதில் நிறையா ஜெயிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அதோட சந்தோஷமும் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தோற்றாலும் அதில் இருக்க அந்த வலி உங்களுக்கு புரியவே புரியாது. இது நீங்கள் கண்டிப்பாக ரியல் டைம் ட்ரேட் பண்ணும்போது தான் கற்றுக்க முடியும். நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே முக்கியம். அதனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். இதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் எல்லாத்தையும் இதை லாக் பண்ணுறது தான். ஏன்னா லாக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை திருப்பி பார்க்கலாம், படிக்கலாம். அதோட ரீசன் நீங்கள் ஏன் இந்த ட்ரேடில் என்ட்ரு ஆனால் இதெல்லாம் எழுதி வைங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் எப்படி லாக் பண்ணுவேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு 5 பேர்ஸ்க்கு லாக் பண்ணதை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். அதோட ரீசனோட எழுதியிருக்கேன். இதில் இருக்க ஒவ்வொரு காலமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அப்படியே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை ட்ரேட் நம்பர்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்புறமேல் என்ட்ரி டேட், எந்த டேட்டில் என்ட்ரு ஆனோம். எக்ஸிட் டேட், எந்த டேட்டில் வந்து எக்ஸிட் ஆனோம். அப்புறமேலு சிம்பிள், அதாவது எந்த பேர் நம்ம ட்ரேட் பண்ண பேரோட சிம்பிள் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு டைரக்ஷனுங்கிறது வந்து லாங்காக ஷார்ட்டாக அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு வந்து என்ட்ரி ப்ரைஸ், எந்த ப்ரைஸில் அந்த பொசிஷனில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க. ஸோ அதோட என்ட்ரி ப்ரைஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேலு வந்து அந்த பொசிஷனோட சைஸ், எவ்வளோ அமௌண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் அந்த பொசிஷனில் ஆட் பண்ணிங்கிறத எழுதிக்கோங்க. நோஷனல் வேல்யூங்கிறது ஒன்றுமே இல்லை. என்ட்ரி ப்ரைஸ் கூட வந்து நீங்கள் பொசிஷன் சைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் டோட்டல் குவான்டிட்டியோட வேல்யூ தான் வந்து நோஷனல் வேல்யூ. அதுக்கப்புறமேலு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் உங்களுக்கு தெரியும், ஸ்டாப் லாஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக வைக்கிறது. அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் எழுதி வச்சுங்கிறது கூட நீங்கள் ரீசன் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களோட டேக் ப்ராஃபிட், நீங்கள் எதனால் இங்கே எக்ஸிட் ஆகுறீங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தப்பாக இருந்தால் கூட நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேக் ப்ராஃபிட்டில் நம்ம ஆகலைனா கூட ஆக்சுவலாக எக்ஸிட் ப்ரைஸ் என்ன, அது டேக் ப்ராஃபிட் ப்ரைஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறையாக கூட இருக்கலாம். அப்புறம் உங்கள் பொசிஷனோட ஃபீ, அப்புறம் பிஎன்எல், எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் லாஸ் எவ்வளோ எடுத்தீங்க, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பிஎன்எலோட பர்சன்டேஜ் நீங்கள் தனியாக எழுதிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து முக்கியமானது வந்து இந்த ரீசன் தான், நோட்ஸ் ரீசன் தான் நீங்கள் வந்து முக்கியமாக எழுதணும். ஒரு ட்ரேடுக்கும் நீங்கள் என்ட்ரான ரீசன், எக்ஸிட் ஆன ரீசன், ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட் எதுக்கு பண்ணீங்க, லாங் பண்ணீங்கன்னு எழுதணும். ஸோ இது எல்லாம் தான் லாக். இந்த லாக் வந்து நீங்கள் எல்லா ட்ரேடுக்கும் பண்ணணும்.
பேப்பர் ட்ரேடிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரியல் ட்ரேட் பண்ணும்போதும் இந்த லாக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிலாம் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடராக மாறுவீங்க. ட்ரேடிங் வந்து ஒரு சீரியஸான பிஸ்னஸ். இதை நீங்கள் விளையாட்டாக பண்ணால் கண்டிப்பாக வந்து சக்சீட் ஆகவே முடியாது. ஃபைனலாக கிவ் அவே எல்லா வீடியோவிலையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண டைம்லேருந்து 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து 100 லைக்ஸ் ரீச் பண்ணால் $200, 500 லைக்ஸ் ரீச் பண்ணால் $500 வந்து ஒரு யூசர் கிடைக்கும். அந்த யூசர் வந்து கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் இருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.